எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து அரசியலை பற்றி மீண்டும் ஒரு வீடியோவை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன். முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்த ஒரு நண்பர் அவர் பேர் தங்கவேலு காளியப்பன். அவர் என்னுடைய சர்க்கரை நோய்க்குண்டான விழிப்புணர்வு வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர் தான். அவர் கமெண்ட்ஸில் எனக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது நோய்களை பற்றிய விழிப்புணர்வு வீடியோவை போட்டுட்டு இருந்த நீங்கள் அரசியலை பற்றி பேசுறது நல்லது தான், ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் பகையாவார்கள் அப்படின்றாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ரௌத்ரம் பழகுன்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அறிவுள்ள யாருக்குமே கோபம் வரணும். அது அனாவசிய கோபம் எல்லாம் கிடையாது, நியாயமான கோபம் வரணும். நல்லதோர் வீணை செய்து அது நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு பாரதியார் பாடுவார். என்னை சுடர்மிகும் அறிவினை படைத்து விட்டார், என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். என்னையே அறிவோடு படைச்ச, நல்லதொரு வீணை செய்து, நான் ஒரு நல்லதொரு வீணை, நீ தான் என்ன செஞ்ச, அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். பாரதியார் சொல்றார். பல வருடங்களுக்கு முன்னால நான் சேலத்தை சேர்ந்தவங்கிறதுனால பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற தற்போது பழைய பஸ் ஸ்டாண்ட் இயங்கக்கூடிய இடத்துல அன்றைக்கு போஸ்ட் மைதானம்னு ஒன்று இருந்தது. இருக்கும் 20-25 வருஷத்துக்கு பக்கமா இருக்கு. அங்கே மாலை நேரத்தில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங்கு, திரளா இளைஞர்கள் தான், வயதானவங்கலாம் கிடையாது, பெண்களும் ஜாஸ்தி இல்லை, இளைஞர்கள் தான். சும்மா படபடையா வந்துகிட்டே இருக்காங்க. என்னடா இவ்வளோ டிராபிக்கா, இவ்வளோ கூட்டமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி கொஞ்ச நேரம் என்னன்னு தான் பார்க்கலாமேன்னா, திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு இளைஞனுடைய மீட்டிங் அது. அவருக்கு இருந்தா என்ன வயசு, ஒரு 50-55 இருக்கலாம் திருமாவளவன். நான் கொஞ்ச நேரம் நின்று அவங்க பேசும்போது நான் அங்கே இல்லை, வந்துட்டேன். நான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் விசாரிச்ச வகையிலையும் அவருக்கு முன்னால சில நிர்வாகிகள் பேசினதும் கேட்கும்போது, இப்படி ஒரு சொற்பொழிவா, இவ்வளவு கூட்டத்தை தன் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த சிங்கம் மிக்க நபர் எப்படி இந்த இயக்கத்தை வழிநடத்த போறாருன்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். அப்போ நான் மனசுல நினைச்சேன். நான் அந்த மாதிரி நெல்லை கண்ணன் ஒரு மீட்டிங்ல பதிவு பண்றாரு. அவர் இதே மாதிரி திருமாவளவன் பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை கேட்டுட்டு அவர் அந்த மீட்டிங்ல, இங்க அவர் தனியா ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா, என் உயிர் போகணும்னா திருமாவளவன் மடியில தான் போகணுங்கிறாரு. அவருக்கு பேர் தமிழ் கடல், நெல்லை கண்ணன் பேரு. அவர் கொஞ்சம் தவறான வார்த்தையை பேசிட்டதுனால இன்னும் அது நான் பேசக்கூடாது, மறுபடியும் தொந்தரவாயிடும். ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசினதுனால அவர் மேல தேச துரோக குற்றம்னு சொல்லி ஒரு வழக்க பிஜேபிக்காரங்க கொடுத்து அதன் மூலியமா எடப்பாடி அவரை தூக்கி உள்ள வச்சுட்டாரு. அந்த சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தோன்னா அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு. இதெல்லாம் வரலாறு சொல்றது, இது தற்காலிக வரலாறு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, திருமாவளவனுக்கு என்னுடைய இளையவருங்கிறதுனால, ஒரு நல்ல மனிதருங்கிறதுனால, அது தொண்டர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவங்கள அடக்கக்கூடாது, அவங்கள அதான் அடங்க வரங்கிறது அதுதான் அவங்களுடைய காலம். இது நல்ல மனிதர், ஆனால் சில டைம் தவறிடுறாரு. அதாவது இது என்னன்னா அறிவு குருடுன்னு சொல்லிடலாம், சிந்தனை மலடுகள்னு சொல்லிடலாம். அந்த வரிசையில சில டைம் வந்துடுறாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை லூஸ் டாக் மாதிரி விட்டுட்டாரு. கடந்த 2-3 மாத காலமாக விஜய்க்கு வாழ்த்து சொல்றது, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கறது, இதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை. அவரு அதாவது அறிவார்ந்த அரசியல்வாதி பேராசிரியர் அன்பழகன், அவருடைய பொதுக்கூட்டத்தை நான் ஒரு நாள் சேலத்துல கேட்க நேர்ந்தது. அப்போ அவர் சொல்றாரு, நான் சிறு வயதுல இருக்கும்போது எனக்கு அனுமதி கிடையாது, வகுப்பறைக்குள்ளார இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. இத்தனைக்கும் அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு தேர்ந்த அரசியல்வாதி இல்ல, தேர்ந்த படிப்பாளி.
பேராசிரியரா இருந்தவர். சொல்ல போனா கலைஞருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லாத காலம் அது. கலைஞருடைய அந்த எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் வச்சு அவரை கொண்டு போய் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்தி வைச்சது அன்பழகன் தான். ஆக கலைஞரை விட மூத்தவர் அன்பழகன். ஆனால் அறிவார்ந்தவர்ங்கிறதுனால கலைஞருக்கு 2வது இடத்துல தான் இருந்தார் அன்பழகன். கடைசி காலம் வரையும், தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் எந்த விதமான கெட்ட பேரும் வாங்காத, ஊழல் குற்றச்சாட்டுலையும் சிக்காம ஒழுக்கமா வாழ்ந்து ஒழுக்கமா மறைந்தார் பேராசிரியர் அன்பழகன். அவர் பேசும்போது சொன்னாரு, நான் படிக்கும் காலத்துல என்ன வகுப்பறைக்கு வெளியே தான் உட்கார வைப்பாங்க, நாங்க மணல்ல தான் ஆனா அவனா எழுதியெல்லாம் பழகினாங்கிறார். அதை இப்ப தற்காலிகமா ஊடகங்கள்ல பேசக்கூடிய ராம சுப்பிரமணியன் ஒரு பிராமணர். அவர் பிராமணர்னு கூட சொல்ல முடியாது. அவர் அதற்கும் மேல ஒரு தேர்ந்த நல்ல மனிதர், ஞானம் மிக்கவர், அறிவாற்றல் மிக்கவர், மனிதநேயம் மிக்கவர். அவர் சொல்றாரு, எனக்கும் அந்த அனுபவம் நேர்ந்தது. நாங்கெல்லாம் வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கும் போது எங்களை ஒத்த வயதுடைய ஜனங்கள்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்கெல்லாம் வெளியில தான் உட்கார வச்சாங்க, அவங்க வகுப்பறைக்குள்ளார யாரும் விடல அப்படின்னு அவரு தற்காலிகமா பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ணும்போது இது நடந்தது நிஜம்தாங்கிறத நாமளும் உணர்றோம். இவர் என்ன செய்யணும்? இவ்வளோ பெரிய ஒரு படையை வச்சிருக்காரு, ஓரளவு வாக்கு வங்கி நிறைய இருக்கு, ஏன்னா இது வாக்கு அரசியல் தான். அப்ப திருமாவளவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருபோதும் திமுக விட்டு வெளியே வரக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான கட்டம். இது தனக்கு பிடிக்கலைன்னாலும் அங்கதான் இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் அவருக்கு நான் என்னுடைய அட்வைஸா நான் சொல்லிடுறேன். நான் வயதில் மூத்தவங்கிறதுனால சொல்லிடுறேன். என்னை விட அறிவா இருந்தவர் திருமாவளவன். அவர் பேச நான் அசந்து போய் கேட்டுட்டு இருக்கேன். இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கேன். டிவி ஆகட்டும், தொலைக்காட்சிகளாகட்டும் கேட்டுட்டு இருக்கேன். அறிவா இருந்தவர் அவர். ஆனா திமுகவை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அதாவது மகாபாரதத்துல ஒழுக்கமானவன் துரியோதனை, சாதாரண ஆள் கிடையாது, ஒழுக்கமானவன் துரியோதனை. அந்த ஒழுக்கமானவன் கிட்ட அவனை விட பலமிக்கவன் கர்ணன். அவங்கிட்ட சொல்ல போனா ஒரு தொண்டனா இருக்கான் கர்ணன். எப்படி அது நேர்ந்தது அப்படின்னா, குந்தி தேவிக்கு பிறந்த முதல் குழந்தை கர்ணன். திருமணமாகாத குந்தி தேவிக்கு பிறந்ததுனால அந்த அம்மா பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கூடையில் வச்சு ஆத்துல அனுப்பிச்சிட்டாங்க. மகாபாரதம் சொல்லும் கதை இதுதான். அது ஒரு தேரோட்டி கையில சிக்கிடுச்சு. தேரோட்டி கிட்ட வளர்றான் அவன் என்ன ஜாதின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அம்மா பிரிஞ்சிருக்காங்க குந்தி தேவி. பெத்தவங்க யாருன்னு கர்ணனுக்கு தெரியாது. அவன் தேரோட்டி கிட்ட வளர்றான். அப்ப அவனுடைய ஜாதி என்ன ஆயிடுதுன்னா தேரோட்டி ஜாதின்னு ஆயிடுது. அப்போ ஒரு யுத்தம் நடக்குது, வில்வித்தை யுத்தம் நடக்குது. அந்த இடத்துல இவன் பார்வையாளரா போறான் கர்ணன். ஏன்னா இவன் வில்வித்தையில மகா வல்லவன். ஆனா ஜாதியில தாழ்த்தப்பட்டவன். ஜாதியில எப்படி தாழ்த்தப்பட்டவன் வந்தா, வளர்ப்பு முறையில தாழ்த்தப்பட்டவனா வந்துட்டான். இது வச்சுதான் பாவ மன்னிப்புன்னு ஒரு படத்தை PR பந்துலும் எடுத்தார். ரொம்ப அற்புதமான படம். அது இதுக்குள்ளார கொண்டு வர முடியாது. அதை நீங்க இன்னொரு தடவை தனியா அந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவர் என்ன பண்றாரு, தேரோட்டி கிட்ட வளர்ந்ததுனால இவர் அந்த வில்வித்தையில என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கு முதல் பரிசு அறிவிக்கிறாங்க. அப்பதான் துரோணர் கேட்கிறாரு, யாராவது இங்க இருக்கீங்களா, இவரோட போட்டி போட யாராவது இருக்கீங்களான்னு கேட்கும்போது யாருமே இல்லையா, ஒரு ஆண்மகன் யாருமே இல்லையான்னு கேட்கும்போது ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் ஏந்திருக்கிறார். கர்ணனா இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் ஏந்திருக்கிறார். நடிப்பால் கர்ணன் நான் இருக்கேங்கிறார். அவருக்கு பயம் வந்துடுது துரோணருக்கு. இவன் ஜெயிச்சிட்டானா அர்ஜுனன் அடிமையாற மாதிரி ஆயிடுமே, 2வதா வந்துடுவானு சொல்லி அவனை மடக்கணும்னு சொல்றதுக்காக முதல்ல அவர் கேட்கிறாரு, நீ சத்திரியனான்னு கேட்கிறார். எப்படி இந்த இடத்துலதான் அந்த மேல் ஜாதியினுடைய சூழ்ச்சி இப்பதான் ஆரம்பம் ஆகுது. மகாபாரதத்திலேயே ஆரம்பம் ஆயிடுச்சு. நீ சத்திரியனா? இவனுக்கு தன்னுடைய வளர்ப்பு தெரியாது, தாய் தந்தை யாருன்னு தெரியாது, தேரோட்டி மகனா வளர்றான், ஜாதி என்னன்னு தெரியல, திருதுன்னு முழிக்கிறான் கர்ணன். அசுர பலம் வாய்ந்தவன் கர்ணன். அவனை அழிக்கவே முடியாது, கடவுளால தான் அழிக்க முடியும். அழிக்க முடிஞ்சது, கடவுள் சூது செய்துதான் அவரை அழித்தார். போகட்டும் கண்ணனுக்கேன்னு சொல்லி கடைசியில அவர் உயிர் பிரியும் போது பாடுவார் கண்ணன். விஸ்வரூபம் காமிச்சு போடுவார். நீ யாருன்னு கேட்பான் கண்ணன். நானா, என்னை பாரு. தர்மத்தை அழிக்கிறதுக்காக தான் கண்ணை அப்படி செஞ்சான்னு சொல்லி மகாபாரதத்தை முடிக்கிறாங்க.
எழுதினவன் யாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உயர் ஜாதிக்காரன் தான் ஆதிக்கத்துக்கு வரணுங்கிறது ஒரு காலம். அந்த காலத்திலேயே மகாபாரத காலத்துல அந்த நேரத்தில் என்ன பண்றான்னா, சத்திரியனா இருந்தா வில்வித்தியில கலந்துக்கலாமான்னு துரியோதனை கேட்கிறான். சகுனி தூண்டி விடுறான், துரியோதனா இவனை விடாத, இவன் தான் நமக்கு சரியான ஆள், துரியோதனா விடாத புடி அப்படிங்கிறான். கர்ணனை உடனே அங்க நாட்டு மன்னன் ஆக்கிறான் துரியோதனை. கடைசி வரைக்கும் கர்ண துரியோதனன் கூடவே இருந்தாரான். அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றான், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடாங்கிறான். இதுல வஞ்சகன் யாருன்னு சொல்லி அரசியல் விவரம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா புரிஞ்சுக்காங்க. கதையை நான் கொஞ்சம் தொடர்றேன். வஞ்சகர் யாருன்னு உங்களுக்கே புரியும். இது சம்பவம், வரலாற்று சம்பவம். கடைசி வரைக்குமே துரியோதனுக்கு கீழே தான் இருந்தான் கர்ணன். அதே போல்தான் துரியோதனன் இப்போ திமுக ஸ்டாலின் வச்சுக்க, கர்ணன் திருமாவளவன். ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் பக்கத்துல யாருமே இல்லை. அந்த இடத்துல தர்மம் தோத்துட்டது. எப்படி தோத்தது அப்படின்னா, ஒரு 5 பேர் இருக்காங்க, சூதுக்கு அழைக்கிறான் சகுனி. எனக்கு பிடிக்காதுன்னு தர்மர் போயிருக்கலாம், போகல. இங்க நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல போகல. சரி வா விளையாடலான்னு விளையாடுற. தர்மருக்கு என்னத்துக்கு சூது, சூதாட்டம் என்னத்துக்கு? பொருள் வச்சு விளையாடுறோம், எவன் விளையாடுவான்? ஒழுக்கமான சூதை எடுத்துக்குவானா? தர்மர் எடுக்கிறார், வா விளையாடலாங்கிறாரு. பொருளை இழக்கிறாரு, தன்னுடைய மண்ணை இழக்கிறாரு, சொத்தை பூரா இழக்கிறாரு, அரச மகடத்தையும் இழக்கிறாரு. அவர்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா அவர் பரிதாபமா நிற்கும் போது சகுனி சொல்றேன், ஏன் உங்ககிட்ட உன் பொண்டாட்டி இருக்கிறாள், மனைவி இருக்கிறாள், பாஞ்சாலி இருக்கிறாள், 5 பேருக்கு அவ தானே மனைவி, அவளை வச்சு சூதாடுங்கிறான். தர்மர் சூதாடினார். இது ஏத்துக்க முடியுமா? எந்த பக்கமும் ஏத்துக்க முடியாது. ஆனா துரியோதனர் கூட தான் எல்லாம் இருக்காங்க. இப்ப எப்படி திமுக கூட துரைமுருகன், பொன்முடி, ஏவாவேலு எல்லாம் இருக்காங்கல்ல. அதாவது அரசியலை விடுங்க, ஒரு உதாரணத்துக்காக தான் நான் இதை சொல்றேன். உடனே ஸ்டாலின் துரியோதன அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேணாம். அப்படி கிடையாது. அந்த சூழல் நீங்க நினைச்சு பாருங்க. வெல்லவே முடியாத கர்ணன் துரியோதனன் கூட இருக்கிறான். அப்ப கர்ணனை முதல்ல கிருஷ்ணன் என்ன செய்யறான், குந்தி தேவி விட்டு கர்ணனை வெளியே வர சொல்றான். நீ அம்மான்னு நிரூபிச்சுட்டு அவன்கிட்ட வரேன் கேளு, என் கூட சேர்ந்துக்கன்னு கேளு. கர்ணன் சொல்றான், வரமாட்டேன், எனக்கு அங்கீகாரம் கொடுத்தவன் இவன் தான், துரியோதனன் தான். என் உயிர் போனா அவன்கிட்ட தான் போகும், இந்த உயிர் அவனுக்கு சொந்தம். அவன் முடி சூட்டும் போது அந்த அரசபையில சொல்லுவான், அது வசனம் தான், அது மகாபாரதத்துல இல்லை. பட் நமக்கு ஒரு உணர்ச்சி பொங்கறதுக்காக அந்த வசனம் வச்சிருப்பான். நண்பா, என் உயிர் காத்தவனே, என் மானம் காத்தவனே, என் உயிர் போன பின் தான் உன் உயிர் போகும். என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, கடைசி வரைக்கும் ஸ்டாலின் கூட நில்லுங்க, திமுக கூட நில்லுங்க. இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்த மாதிரி பிஜேபி உள்ள வருது. இப்போ அந்த விளையாட்டுல இவர் பகடக்கையா சிக்கிக்கிட்டாருன்னா அந்த இடத்துல பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சிருவாங்க. ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இன்னும் நிறைய விஷயம்லாம் இதுல இருக்கு. ஒண்ணுமே இல்லாத அடியில கிடந்த கீழ்மட்ட ஜாதியா இருக்கக்கூடிய அத்தனை ஜாதி இந்துக்களும், கீழ் ஜாதி இந்துக்களும், கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப கொடூரமானது. அது புரிதலுக்காக நான் சொல்றேன். கீழ் ஜாதி இந்துக்களும் மேல வரணும்னா ஒரே பாதுகாப்பான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எடப்பாடியை நம்பி போனோம்னா மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான். அவர் சாமர்த்தியம் இருந்தால் ஜெயிக்கட்டும் சார். நீங்க ஏன் போய் இந்த மாதிரி ஏற்கனவே சூடுபட்டீங்க, வைகோ சூடுபட்டுட்டு தான் மறுபடியும் கலைஞர் காலில் உட்கார்ந்தார். நீங்களும் உதயசூரியன் சின்னத்தையே ஒதுக்கிட்டு எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக விட்டு எதிரில் போய் விஜயகாந்த் கூட சேர்ந்து நான் இந்த அமைச்சர் நீ இந்த அமைச்சர் ஸ்டேஜில் நின்று காணாம அட்ரஸே காணாத போயிடுச்சு. இது ஒரு வாய்ப்பு. உன்னுடைய மக்களுக்கு, உன் கூட இருக்கிற கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் கடவுளா இன்னைக்கு பாக்குறாங்க, உங்களை பாக்குறாங்க. கர்ணனை எப்படி அந்த ஜனங்க பார்த்தாங்களோ அந்த மாதிரி உங்களை பாக்குறாங்க. அந்த வாய்ப்பை நீங்க வீணடிச்சிடாதீங்க. திமுக பக்கம் இருங்க. ஒரு வார்த்தை நீங்க சொன்னதுனால எல்லாருமே போட்டு குடைச்சல் விடுறாங்க. ஒருபோதும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அங்க மாறுதல் ஏற்படாது. மாறுதல் ஏற்பட்டாலும்
எடப்பாடியை வச்சு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய சாட்டை வந்து வேற இடத்துல இருக்கு, சூட்சம கயிறு வேற இடத்துல இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். எவ்வளவோ நீங்க படிச்சிருக்கீங்க, திரும்பவும் இந்த மாதிரி இதில் சிக்கிக்கிட்டீங்கன்னா அப்புறம் உயர் ஜாதிக்கும் தாழ்ந்த ஜாதிக்கும் உள்ள வித்தியாசம் வெளிப்பட்டுரும். ஒருபோதும் அவங்க அசர மாட்டாங்க. இந்த பிராமணியம்ங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, ஒருபோதும் அவங்க அசர மாட்டாங்க. அதாவது அந்த ஒரு அம்மா சொல்லுவாங்க, மதுவந்தின்னு சொல்லி, அந்த மகேந்திரனுடைய அவங்க மக சொல்லுவாங்க, எங்களுக்கு கூடுதல் அறிவு இருக்குன்னு. சத்தியமான வார்த்தை. பிராமணர்களுக்கு நம்மளை விட கோடி மடங்கு அவங்களுக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தி. அவங்க யாருமே உங்க கூட வாழ மாட்டாங்க, உங்ககிட்ட ஃபைட் பண்ண மாட்டாங்க, அவங்க தனியா போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கடவுள், அந்த கடவுள் வந்து ஒழுக்கமானவர், ஏகபத்தினி விரதன். அவரு வில்லம்பு தான் வச்சிருப்பாரு, வேற கத்தி கபடெல்லாம் இருக்காது. அவருக்கு படையில் வந்து மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் படைக்க மாட்டாங்க, சாராயம் படைக்க மாட்டாங்க, சுருட்டு படைக்க மாட்டாங்க. பெருங்காய சாம்பார் வைப்பாங்க, நன்னா சாப்பிட்டுட்டு பேஷா இருப்பாங்க. யாருக்கும் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவங்க தனியா சொல்ல போனா நகரத்திலேயே வந்து சேரி வாழ்க்கை வாழ்ற ஒரே இனம் பிராமண இனம் தான். அவங்க யாரு கூட இருக்க மாட்டாங்க, யாரு கூடயும் பேசவும் மாட்டாங்க. கொஞ்சமாவது புத்தி இருந்தா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். யாரு கூடயும் பேச மாட்டாங்க. ஒரு ஸ்டேஷன்ல போய் நீங்க ஒரு பிராமணனை பார்த்துருக்கீங்களா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹோட்டல்ல அவன் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை ரோடு கடை ஹோட்டல்ல பார்த்துருக்கீங்களா? ஒரு டீ குடிச்சதை பார்த்துருக்கீங்களா? ஒரு பிராமணன் கூட வெளியே வர மாட்டான். அவன் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டான் சார். அறிவுள்ளவன் அதை தானே செய்வான். இந்த குற்றச்செயல்கள் பூரா யார் செய்யறாங்க? நீங்க அப்படியே அந்த ஜாதி வாரி கணக்கு எடுப்பாங்க. குற்றச்செயல் பூரா யார் செய்யறான்? நம்மளால தானே செய்யறான். ஒரு பிராமணன் செய்யறானா? எங்கேயோ ஒன்று தவறு நடந்துடும். அது வீரபாண்டிய கட்டபொம்மல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்ற மாதிரி அசல் வித்தாக இல்லாத இருப்போம்னு சொல்லுவான். எங்கேயோ ஒரு தவறு நடக்கும். அதை வச்சு ஒட்டுமொத்த பிராமணர்களை குறை சொல்லக்கூடாது. நீங்க ஏன் அவங்க கோயிலில் போய் ரகலை பண்றீங்க? உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குல்ல, கடவுள் பொதுவானது தானே. நீங்க ஒரு கோயில் கட்டுங்க சார். அவன் கட்டின கோயில்ல தான் உங்க கடவுள் இருக்குதுன்னு நீங்க ஏன் நினைக்கணும்? உங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? ஒரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிடும்? ஒரு கட்சி ஒரு ஏக்கருக்கு, ஒரு கோயில் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிடும்? என்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒரு ஆளுகிட்ட 10 ரூபா வாங்க, 5 கோடி ரூபா வரும்ல. அருமையா ஒரு நிலம் வாங்கி கோயில் கட்டுங்க, நீங்க கும்பிடுங்க சார். யார் வேணாங்கிறா? ஒருபோதும் இல்லையே. பாதுகாப்பானது யோசிக்கணும். திமுகவும் அதை பெரிய மனசு பண்ணினா அதை பெருசு பண்ணக்கூடாது. சூழல் சரியில்லை. அந்த மாதிரி வாதங்களுக்கோ விவாதங்களுக்கோ திருமாவளவன் என்னை விட இளையவருங்கிறதுனால அவர்கிட்ட நான் வேண்டுகோளா வைக்கிறேன், அதை அவர் செய்ய வேணாம். அந்த இனத்துக்கு துரோகம் செஞ்சுற மாதிரி ஆயிடுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு கொண்டு போங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பூராமே நல்லவர்கள், சீமான் உட்பட. அவர் ஒரு பக்கம் போராடுறாரு, எப்படியாவது கிடைக்கணும்ட்டு. அவர் எதை என்ன செய்யறதுன்னு தெரியல. கொஞ்சம் நல்லா படிச்சுட்டதுனால கொஞ்சம் வேகமா பேசுறாரு. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழர்கள் நலனுக்காக இந்த ட்ரிப் எல்லாரும் திமுக கூட இருந்தா நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மேல வந்து பிஜேபி தான், அல்ல சந்தேகம், அவங்க தான் இருக்கணும். இருந்தாலும் இந்திய மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம். இந்த பதிவை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். கட்டாயம் பகிர்ந்துக்குவேன். அவர் தங்கவேலு காளியப்பன்னு என்கிட்ட சொன்னார், நீங்க இந்த மாதிரி விழிப்புணர்வுடைய பற்றி எவ்வளவு பேர் பார்க்குறோம். சர்க்கரை எல்லாம் மேக்சிமம் ஒரு மாசத்துல குணமாயிடும். ஒருத்தவங்க கூட பார்க்கறது இல்லை, கான்டாக்டும் இல்லை. நான் அதை போட்டு என்ன பண்றது? ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, தெரியப்படுத்துறேன் சார். அவர் மன்னிக்கணும். வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.